என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, உலகம் எல்லாம் வாழுகின்ற தமிழர்களுக்கும் நியூ பேசும் படம் நேயர்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் திருநாளில் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பொங்கல் பண்டிகையை மட்டும் கொண்டாடுவது ஏன் என்பதற்கான காரணத்தை இங்கு தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அவர் பிஸியான பரபரப்பான நடிகராக இருந்த காலத்திலும் சரி, முதலமைச்சராக நல்லாட்சி செய்து கொண்டிருந்த காலத்திலும் சரி, ஒவ்வொரு வருடமும் பொங்கல் திருநாளை, உழவர் பெருநாளை 3 நாட்கள் ராமாவரம் தோட்டத்தில் ஒரு திருவிழா கோலம் போல அவருடைய வீட்டில் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படும். அன்றைக்கு வருகிறவர்களுக்கெல்லாம் பொங்கல் பரிசு, பொங்கல் செங்கரும்பு, பொங்கல் சாப்பாடு, 3 நாட்களும் வருகிறவர்களுக்கெல்லாம் சாப்பாடு, துணி, மணி, அதாவது புடவை, நலிந்தவர்களுக்கு நலிந்த நடிகர்களுக்கு புடவை, வேட்டி, சட்டை, அதோடு அன்பளிப்பாக பணமும். இப்படி அவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த பொங்கலில் அவருடைய சுற்றத்தார் அங்கு அந்த தெரு அந்த ராமாவரம் தோட்டத்தை சுற்றி இருக்கிறவர்கள் யார் வந்தாலும், ரசிகர்கள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் 3 நாட்களும் பொங்கலுக்கு அவருடைய செங்கரும்பு உட்பட உணவு உட்பட 3 நாட்களும் புரட்சித் தலைவரின் வீட்டில் விழா கோலம் பூண்டு எல்லாமே நடக்கும். இதற்கெல்லாம் சான்றாக அன்றைக்கு அவரோடு பழகிய நடிகர்கள் சில பேர் இருக்கிறார்கள். சில பேர் நினைவு மறந்து விட்டார்கள், சில பேர் இறந்து விட்டார்கள். பத்திரிகையாளர்களும் நிறைய பேர் என்னிடம் சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது பழம்பெரும் நடிகை ஜி சகுந்தலா, எம்ஜிஆருடைய நாடகத்தில் கதாநாயகியாக நடித்தவர், நாடக மன்றத்தில் சேர்ந்தவர். பழம்பெரும் நடிகர் தங்கவேலு, நம்பியார், ராகவன், தேங்காய் சீனிவாசன், இன்னும் பலர் அவருடைய அந்த பொங்கலில் கலந்து கொண்டு, அது மட்டுமல்ல எம்ஜிஆருடைய மெய்காப்பாளர் ராமகிருஷ்ணன், எல்லோருமே என்னிடம் நான் கேட்டபோது பகிர்ந்து கொண்டது உண்டு. அந்த பொங்கல் எப்படி சிறப்பாக இருக்கும் என்று கலந்து கொண்டதுண்டு. 3 நாட்களும் விழா கோலமாக இருக்கும். நாடக நடிகர்களுக்கு அங்கு நாடகம் அரங்கேற்றவும், அந்த கயிறு பிடித்து ஆளுக்கு ஒரு பக்கம், எம்ஜிஆர் ஒரு பக்கம் இழுக்க, அவருடைய அண்ணன் சக்கரபாணி அவர்கள் ஒரு பக்கம் இழுக்க, கயிறு இழுப்பது போன்ற ஒரு போட்டியும், அந்த மாட்டு வண்டி என்று உட்பட எல்லாமே அங்கு ஒரு பொங்கல் நிறைவாக திருவிழா கோலம் போன்று இந்த புரட்சித் தலைவருடைய அந்த இல்லம் ராமாவரம் தோட்டமே பொங்கல் திருவிழாவாக இருக்கும். வருகின்ற அத்தனை பேருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு, துணி, அன்பளிப்பு எல்லாம் உண்டு. சரி, இந்த பொங்கல் பண்டிகை மட்டும் புரட்சித் தலைவர் கொண்டாடுவதற்கு என்ன காரணம்? ஏதேனும் விசேஷம் இருக்கிறதா என்றால் முக்கியமான காரணங்கள் 4 இருக்கின்றன. 1, தமிழர் திருநாள், உழவர் திருநாளுடைய உழவர் பெருமக்கள் உழைத்து மக்களுக்கு நமக்கு தன்னுடைய நிலத்தில் விளைந்த காய்கனிகளை, நெல்லை எல்லாம் மக்களுக்கு தருகின்ற அந்த உழவர் திருநாளுடைய கொண்டாடுகின்ற உழைப்பாளர்கள், அதாவது அந்த மாடுகளுக்கு சாயம் பூசி மாடுகளுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை குளிப்பாட்டி, இப்படி உழவர்கள் கொண்டாடுகின்ற ஒரு திருநாள் தமிழர்களினுடைய திருநாள் என்பது ஒன்று. இன்னொன்று, புரட்சித் தலைவர் அவர்கள் இந்த பொங்கல் கடந்த மறுநாள் 17ஆம் தேதி அவர் பிறந்த நாள். ஜனவரி மாதத்தில் அவருடைய பிறந்த நாள் பொங்கலை கடந்துதான் வருகிறது. எனவே அதற்காகவும் பொங்கல். அது மட்டுமல்ல, பொங்கல் திருநாளில் மட்டும் பார்த்தீர்கள் என்றால் 4 நாட்களுக்கு விடுமுறை. அப்போது எல்லோருமே விழா கோலம் பூண்டு, எல்லோருமே அது காணும் பொங்கல் ஆகட்டும், மாட்டுப் பொங்கல் ஆகட்டும், தைப்பொங்கல் எல்லாமே சந்தோஷத்தோடு கொண்டாடுவார்கள். எல்லோருக்கும் அது விடுமுறையாக இருக்கும். அந்த விடுமுறை திருநாளில் எல்லோருமே தியேட்டருக்கு வந்து குடும்பமாக வந்து படம் பார்ப்பார்கள், புதிய படங்களை. அதனால்தான் புரட்சித் தலைவருடைய படங்கள் பெரும்பாலும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும். எங்க வீட்டு பிள்ளை பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனது மாபெரும் வெற்றி. அதே போலதான் அன்பேவாவும் பொங்கலுக்கு ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று ஏவிஎம் நிறுவனத்தார் கேட்டுக்கொண்டதால் அந்த படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனது. இப்படி அவருடைய படங்கள் எல்லாம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் போது
அவருடைய அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த தியேட்டர் எல்லாமே திருவிழா கோலம் பூண்டுவிடும். பொங்கலுக்கு குடும்பம் குடும்பமாக அவருடைய ரசிகர்கள் வந்து இந்த படத்தை பார்ப்பார்கள், குடும்பத்தோடு ரசிப்பார்கள். இதெல்லாமே இது வந்து ஒரு விழா கோலமாக இருக்கும் தமிழர்களுக்காகவும். அதே சமயத்தில் இந்த நேரத்தில் அந்த படமும் வெற்றிகரமாக ஓடும், எல்லோருமே வருவார்கள் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தோடும், இது ஒரு உழவர் திருநாள் என்பதாலும் தமிழர்கள் திருநாள் என்பதாலும் பொங்கல் அன்று தியேட்டர்களும் திரையரங்குகள் திரும்பிய பக்கமெல்லாம் திருவிழா கோலம் போட்டிருக்கும். மாட்டு வண்டியில் போகிறவர்களும் நடந்து போகிறவர்களும் வாகனத்தில் போகிறவர்கள் எல்லோருமே மகிழ்ச்சி பொங்க அந்த பொங்கல் திருநாளில் வெளியாகின்ற புரட்சி தலைவரின் படங்களை பார்க்க செல்வார்கள். இப்படி பொங்கலில் பல விசேஷமான அந்த ஆண்டின் தொடக்க நாள் புதிய ஆண்டின் வரவாக பொங்கல் அமைந்திருப்பதால் அந்த பொங்கல் திருநாளை புரட்சி தலைவர்கள் விசேஷமாக கொண்டாடினார். குறிப்பாக அது ஒரு தமிழர் திருநாள் என்பதால் தன்னுடைய பண்டிகையாக பொங்கல் திருநாளை கொண்டாடினார். அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து பிறகு விசேஷமாக கொண்டாடியதெல்லாம் பொங்கல் தான். அவர் திரைப்படங்களில் நாடக கொட்டாயில் இருந்த காலத்திலும் பொங்கலை தான் கொண்டாடினார். பொங்கல் திருநாள் தான் அவருடைய ஒரே பண்டிகை என்று அவருடைய மெய்காப்பாளர் ராமகிருஷ்ணனும் சொல்கிறார். அவருடன் பழகிய நடிகர் நடிகைகளும் சொல்கிறார்கள். அவரோடு அந்த பொங்கல் திருநாளில் கலந்து கொள்ளும் போது அவர் கையால் அவர் என்ற அன்றைக்கு என்ன மாதிரி உடை அணிகிறாரோ, பட்டு வேட்டி பட்டு சட்டை என்றால் அத்தனை பேருக்கும் பட்டு வேட்டி பட்டு சட்டை பட்டு புடவை எல்லாமே தன்னுடைய நாடகத்தில் நடிக்கின்றவர்கள் அங்கு அவர்களுக்கும், தன்னுடைய படங்களில் சண்டை காட்சிகளில் நடிப்பவர்களுக்கும் அதே போல பட்டு வேட்டி பட்டு சட்டை, அதோடு பணம், அன்பளிப்பாக பணமும் செங்கரும்பு பொங்கல் அரிசி பானை எல்லாமே உண்டு. அது மட்டுமல்ல, அங்கு வருகின்ற அத்தனை பேரும் 3 நாட்களும் மன நிறைவோடு சாப்பிட்டு வயிறு நிறையவும் மனசு நிறையவும் புரட்சி தலைவர் தருகின்ற அந்த அன்பளிப்பை வாங்கி கொண்டும் தான் அவர்கள் சந்தோஷத்தோடு வீட்டுக்கு செல்வார்கள். இப்படி மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி வாழ்வதுதானே அந்த மகா நடிகனின் மகா மனிதனின் எண்ணமாக இருந்தது. அதனால்தான் பொங்கலை 3 நாட்கள் 4 நாட்கள் கொண்டாடுகின்ற அந்த 3 நாட்கள் கொண்டாடுகின்ற அந்த விழாவை நிறைவாக கொண்டாடி தன்னை நாடி வருகிற அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வயிறார உணவையும் அன்பளிப்பையும் கொடுத்து மகிழ்ந்தவர் புரட்சி தலைவர். அதனால்தான் பொங்கலை தேர்ந்தெடுத்து கொண்டாடினார். மற்ற நாட்களெல்லாம் மற்ற பண்டிகையெல்லாம் அப்படி அவர் செய்யவில்லை. பொங்கல் பண்டிகை மட்டும்தான் விரும்பி கொண்டாடினார் என்பதற்கு இதுதான் காரணம் என்று நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.